ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறான், சிங்கத்தின் வாயில் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து அவருக்கு துணையாக இருந்தார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சிங்கங்கள் நம்மை விழுங்க நினைக்கிறது. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை விழுங்க நினைக்கிறது, நம்மை விழுங்கும்படி வகை தேடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடுகிறார். சிங்கம் போல சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும், உங்களை விழ தள்ளலாம் என்று சதி திட்டம் போட்டாலும், இயேசு உங்களுக்கு துணையாயிருப்பார் என்பதை நம்புங்கள். எந்த ஒரு பிரச்சனையாயிருந்தாலும் விசுவாசத்துடன் அதை எதிர்கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல, தாவீதை போல, கர்த்தாவே நீர் என் கேடகம் என்று நீங்களும் சொல்லுங்கள். நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய போராட்டங்களையும் தைரியமாக எதிர்த்து போராடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உலகத்தின் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் அவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படுவீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது பவுலுடைய அனுபவம் மாத்திரம் அல்ல, எங்களுடைய அனுபவமாக மாறட்டும். இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளுடைய அனுபவமாக மாறட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்